Morning students, welcome to botany class. Today we will discuss about unit first, diversity of living world. So diversity of living world means உயிரி உலகத்தின் பன்முகத்தன்மை அப்படின்ற யூனிட்ல எந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா சாப்டர் ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்டு. லிவிங் வேர்டு அப்படிங்கிறது உயிரி உலகம் அப்படின்ற சாப்டர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். So in this video we will discuss about viruses பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். So virusesல இருக்கக்கூடிய tobacco mosaic virus. tobacco mosaic virus. So அத TMV ன்னு சொல்லலாம். tobacco mosaic virus அப்படிங்கிறது புகையிலை தேமல் வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்குறோம். And then bacteria page. So next one topic is bacteria page na enna அப்படின்றத பார்க்க போறோம். And then multiplication or life cycle of pages. So multiplication அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெருக்க முறைன்னு அர்த்தம், அல்லது பேஜ்களின் வாழ்க்கை சுழற்சி. லைஃப் சைக்கிள்னா வாழ்க்கை சுழற்சி, பேஜஸ்னா பாக்டீரியா பேஜ் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பேஜ்களின் வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று என்னன்னு சொல்லியிருக்கோம், டொபாக்கோ மொசைக் வைரஸு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம் சரிங்களா. ஸோ செகண்ட் என்னன்னா பாக்டீரியா பேஜஸ். அந்த பாக்டீரியா பேஜ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் தேர்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ்ஸு. ஸோ அதில் இருக்கக்கூடிய டைப்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது புகையிலை தேமல் வைரஸ். மொசைக்னா தேமல் வைரஸ். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், டிஎம்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்டு இன் 1892 by Dmitry Ivansky from the tobacco plant. ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது புகையிலை தேமல் வைரஸு 1892 ஆண்டில் டிமிட்ரி ஐவான்ஸ்கி என்பவரால் நோயுற்ற புகையிலை தாவரத்திலிருந்து, அதுதான் டொபாக்கோ பிளான்ட், புகையிலை தாவரத்திலிருந்து கண்டறியப்பட்டது எதுன்னு சொல்லுவோம்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் சரிங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின்ஸு. டொபாக்கோ மொசைக் வைரஸை ஃபஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னா டிமிட்ரி ஐவான்ஸ்கி. எந்த இயர்னு கேட்டால் 1892. எதுலேருந்து அப்படின்னா டொபாக்கோ பிளான்ட்ஸ்லேருந்து. ஓகேவா. ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வைரஸஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ட்ஸ் த்ரோ வெக்டார்ஸ் லைக் எஃபிட்ஸ், லோகஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ வைரஸ் இன்ஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிட்ஸ் அப்படிங்கிறது செடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லோகஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளின்னு சொல்லுவோம். ஸோ இதுங்கெல்லாம் தமிழில் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. லோகஸ்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெட்டுக்கிளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எபிட்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செடிப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ அண்ட் தென் செடிப்பேன், வெட்டுக்கிளி போன்ற கடத்திகள், அதான் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். வெக்டார்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா கடத்திகள் வழியாக நோயுற்ற தாவரத்திலிருந்து பிற தாவரங்களுக்கு பரவுகிறது. வைரஸஸ் infect healthy plants through vectors like aphids, locusts, etc. செடிப்பேன் மற்றும்
வெட்டுக்கிளி மூலமாக தான் இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லுவோம்னா வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். கடத்திகள் வழியாக நோயுற்ற தாவரத்திலிருந்து, அதான் இன்ஃபெக்ட் ஹெல்தி பிளான்ட்ஸ், நோயுற்ற இன்ஃபெக்ட் தாவரத்திலிருந்து பிற தாவரங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பரவுது. எதன் மூலம்? வெக்டார்ஸ். வெக்டார்ஸ் தான் இது எஃபிட்ஸும் லோக்கஸ்ட், செடிப்பேனும் வெட்டுக்கிளியும் சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் the first visible symptoms of tobacco mosaic virus is discoloration of leaf color along the veins and show typical yellow and green mottling, which is the mosaic symptom. So first இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை தேமல் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு முதலாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய நோயின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ்னா நரம்பிடைன்னு சொல்லுவோம். வெயின்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நரம்பிடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சப்போஸ் சிம்டம்ஸ் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு கேட்டால் நமக்கு 2 மார்க்கில் எழுத தெரியணும். சரிங்களா? 2 மார்க்கில் கேட்டால் எழுத தெரியணும். ஃபஸ்ட்டு விசிபிள், கண்ணுக்கு புலப்படக்கூடிய நோய் அறிகுறிகள். எதனால? புகையிலை தேமல் வைரஸ் வந்துருச்சுன்னா கண்ணுக்கு புலப்படக்கூடிய நோய் அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா discoloration of leaf color along the veins and show typical yellow and green mottling, which is the mosaic symptom அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நரம்பிடை பச்சை சோகை கூறலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன் ஆகும். டிஸ்கலரேஷன் அப்படின்னா லீஃபோட கலர் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு லீஃபு, நமக்கு தெரியும் லீஃபோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபு. ஸோ இந்த லீஃபோட கலருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா க்ரீன் கலரு. என்ன கலரு? க்ரீன் கலரு. ஸோ இந்த க்ரீன் கலரில் வந்து என்ன நடக்குதுன்னா, சப்போஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். பச்சை நல்ல க்ரீன் கலராக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளே ஆல்ரெடி பிளான்ட்ஸை பார்த்தாவே நமக்கே சில நல்ல ஹெல்த்தியான லீஃபு பார்த்தோன்னா நல்ல க்ரீனாக இருக்கும். சில லீஃபு வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ், வைரல் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் டிஸ்கலரேஷன் ஆஃப் லீஃப் கலர் அலாங் த வெயின்ஸ். வெயின்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதை தான் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்டர் இருக்குது இல்லையா? ஸோ இதான் மிட் வெயின் சொல்லுவோம். அடுத்து இங்கிட்டும் போகிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெயினில் தான் ஃபஸ்ட்டு நரம்பிடை, அதான் வெயின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நரம்பு. ஹியூமன் பீங்லேயும் வெயின்ஸ் அப்படின்னா நரம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நரம்பிடை பச்சை சோகையை தான் நம்ம ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னாவே லீஃபோட கலர் டிஸ்கலர் ஆகும். ஸோ அது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நரம்பில் வந்து பச்சை சோகை வந்து ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் மேலும் அதில் குறிப்பிடத்தக்க மஞ்சள் மற்றும் பசுமை நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படுகின்றன. ஸோ அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லீஃப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன டாட் லைக் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம். ஸோ இந்த மாதிரி புள்ளியாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமல் மாதிரி. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கே பார்த்தோன்னா தேமல் இருக்குன்னு சொல்லுவோம். நம்மளோட கலர் வந்து கொஞ்சமாக மறைஞ்சு இப்படியே டாட்டாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமல் வரும். ஸோ இந்த மாதிரி பச்சை சோகை ஃபஸ்ட்டு கூறலாம். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் க்ரீன் மோட்லிங். எல்லோ அண்ட் க்ரீன் மோட்லிங் அப்படிங்கிறது மஞ்சள் மற்றும் பசுமை நிற தேமல் புள்ளிகள். மோட்லிங் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? தேமல் புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம். இப்படி டாட்டாக. ஸோ இது ஒரு லீஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இப்படி இந்த மாதிரி மஞ்சள் கலரில் டாட்டாக வருது. ஸோ அதான் நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி புள்ளிகள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகளில் காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுவே நம்ம எதோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு the downward curling and
distortion of young apical leaves occurs. Plant becomes stunted and yield is affected அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the downwards curling அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேர்லிங் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடிந்த மாதிரி இருக்கக்கூடியது சுருள் சுருளா அதான் கேர்லி லீஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டிஸ்டோர்ஷன் ஆஃப் யங் எபிக்கல் லீவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுலைந்த கீழ்நோக்கி மடைந்த இளம் இலைகள் தோன்றுவதால் தாவரத்தின் வளர்ச்சி குன்றி மகசூல் வந்து பாதிக்கப்படுகிறது. ஈல்டுனா மகசூல்னு சொல்லுவோம். ஸ்டண்டர்ட்னா குன்றிய வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸ்டண்டர்ட்னா என்னன்னு சொல்றோம்? குன்றிய வளர்ச்சி. உருகுலைந்த அதாவது டிஸ்டோர்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா உருகுலைந்த, டவுன்வோர்டுனா கீழ் நோக்கி, மடிந்தனா கேர்லிங் சொல்லுவோம். அப்ப பாருங்க உருகுலைந்த கீழ் நோக்கி மடிந்த இளம் இலைகள் யங் எபிக்கல் லீவ்ஸ் அப்படின்னா இளம் இலைகள் கீழ் நோக்குன மாதிரி மடிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால தாவரத்தோட வளர்ச்சி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றியுது. அதான் ஸ்டண்டர்ட் அப்படின்னா குன்றிய வளர்ச்சி அப்படின்னா குள்ளமா இருக்கிறது. அண்ட் தென் அதோட ஈல்டு ஆல்சோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் டொபாக்கோ மொசைக் வைரஸ் யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க, எதில் டிஸ்கவர் பண்ணாங்க, அது மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு என்னென்ன பிளான்ட்ஸில் சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எதோட ஸ்ட்ரக்சரு? டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ எதோட ஸ்ட்ரக்சரு? டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதான் டிஎம்வி வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதோட அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் have revealed that TMV is a rod-shaped helical virus measuring about 280 into 150 μm with a molecular weight of 39 into 10 to the power of 6 Daltons அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? பாருங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்க எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் அப்படின்னா மின்னணு நுண்ணோக்கியை பயன்படுத்தி தான் மேற்கண்ட ஆய்வு புகையிலை தேமல் வைரஸு கோல் வடிவம் பெற்றுள்ளதை வந்து நம்ம எதன் மூலம் தான் உறுதி செய்ய முடியும்? ஒரு வைரஸ் அப்படின்னாவே நமக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அது கண்ணில் பார்க்க முடியாது. எதனால பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில், அது ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஏன்னா இது வந்து பாக்டீரியாவோட ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் ஸ்டடி பண்ண முடியும். ரிவியல்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா வெளிப்படுத்தக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிவியல்டு அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? வெளிப்படுத்தக்கூடிய. அதாவது டிஎம்வி அப்படிங்கிறது டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப். ஸோ இது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். சரிங்களா? என்ன ஷேப்? ராட் ஷேப். ராட் ஷேப் அப்படிங்கிறது கோல் வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? கோல் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த கோல் வடிவம் அண்ட் தென் ஹெலிக்கல் வைரஸ் மெசரிங். ஹெலிக்கல்னாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். என்னன்னு சொல்லியிருக்கிறோம்னா இந்த மாதிரி சுருளாக இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹெலிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இது மாதிரி என்ன இருக்கும்? சுருளாக இருக்கும். ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் எபோட் எவ்வளோ மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹெலிக்கல் வைரஸ் மெஷரிங் அபவுட் 280 into 150 μmல இருக்கும். வித் எ மாலிகுலார் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 39 into 10 to the power of 6 Daltonsல இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வைரஸோட அளவுன்னு பார்த்தோம்னா 280 into 150 μm என கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட மூலக்கூறு எடை, அதான் மாலிகுலார் வெயிட் அப்படிங்கிறது மூலக்கூறு எடை பார்த்தோம்னா 39 into 10⁶ டால்டன்கள் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் 1 மார்க். இது எதோட மெஷரிங்? ஹெலிக்கல் வைரஸோட மெஷரிங். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? அதோட அமைப்பு முதல்ல புகையிலை டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து நுண்ணோக்கியை பயன்படுத்தி, மின்னணு நுண்ணோக்கியை பயன்படுத்தி தான் நம்ம ஆய்வு செய்ய முடியும். ஸோ அந்த ஆய்வு செஞ்சு புகையிலை மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது, தேமல் வைரஸ் அப்படிங்கிறது கோல் வடிவம் பெற்றுள்ளது அப்படின்றத எதை யூஸ் பண்ணி தான் ஆய்வு செஞ்சுருக்காங்கன்னா மின்னணு நுண்ணோக்கியை யூஸ் பண்ணி தான் ஆய்வு செஞ்சுருக்க முடியும். ஸோ அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிக்கல் வைரஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வைரஸோட சுருள் அமைப்பு உடையது, அதான் ஹெலிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த வைரஸோட எவ்வளவு எடை இருக்கு, அளவு எவ்வளோ இருக்குது, எடை எவ்வளோ இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டறிஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அண்ட் தென் the virion is made up of two constituents, a protein coat called capsid. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. The virion is made up of two constituents, a protein coat called capsid and a car called nucleic acid. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ த வீரியான் எனப்படும் வைரஸ் அப்படிங்கிறது துகள் 2 முக்கிய பகுதி பொருட்கள். கன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை? 2 அப்படின்னா 2. ஸோ கன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தனை கூறுகள்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அது 2 கூறுகளான புரோட்டீன் கோட்டு கால்டு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கிய பகுதி பொருட்களான கேப்சிட் என்ற புரத உரையும். ஸோ புரத உரையினால ஆன உரைக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா கேப்சிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேப்சிட் என்ற புரத உரையையும் மையத்தில் உட்கரு அமிலத்தையும் கொண்டுள்ளது. ஸோ நியூக்ளிக் ஆசிட் கார் கால்டு என்னன்னு சொல்லுவோம்னா மையத்தில் உட்கரு அமிலத்தையும் கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அண்ட் தென் the protein coat is made up of approximately 2130 identical protein subunits called capsomeres, which are present around a central single stranded RNA மாலிகூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் கோட். ஸோ 2 பகுதி பொருட்களாலான உரையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சிட், அதான் புரத உரைன்னு சொல்லுவோம். இந்த புரோட்டீன் கோட் இஸ் மேட் அப் ஆஃப் அப்ராக்சிமேட்லி இப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2130 புரத உரை ஏறத்தாழ 2130 அமைப்பில் ஒத்த கேப்சோமியர்கள் என்று அழைக்கப்படும் புரத துணை அலகுகளால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2130 அமைப்பில் ஒத்த, அதுதான் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம்னா என்னன்னு சொல்றோம்னா ஒத்த புரோட்டீன் சப்யூனிட்ஸ் கால். அப்போ சப்யூனிட்ஸ் அப்படிங்கிறது துணை அலகுகளால் ஆனது. கேப்சோமியர் அந்த துணை அலகுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேப்சோமியர் அப்படின்னு சொல்றோம். கேப்சோமியர்கள் என்று அழைக்கப்படும் புரத துணை அலகுகளால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இவை வைரஸின் மையத்தில் காணப்படுகின்ற ஓரிலை ஆர்என்ஏவை சூழ்ந்து அமைந்திருக்கின்றன. ஸோ இது எங்க காணப்படும்னா மையத்தில் என்ன இருக்கும்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். ஸோ என்ன இருக்கும்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதான் ஓரிலை ஆர்என்ஏவை சூழ்ந்து அமைந்து இருக்கக்கூடியது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் கோட் அப்படின்னு நம்ம சொல்றோம். கேப்சோமியர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் the genetic information necessary for the formation of a complete TMV particle is contained in its RNA. The RNA consists of 6500 nucleotides அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 1 மார்க்கு. ஸோ நல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? பாருங்க. ஸோ அடுத்து இருக்கிறது ஒரு முழு டிஎம்வி. ஸோ அதான் கம்ப்ளீட் டிஎம்வி அப்படிங்கிறது ஒரு முழு டிஎம்வி துகள் உருவாவதற்கான மரபியல் தகவல், அதாவது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மரபியல் தகவல்கள் முழுவதும் ஆர்என்ஏவில் உள்ளது. ஸோ எங்கே இருக்கும்? மரபியல் தகவல்கள் முழுமையாக எங்கே இருக்குன்னா ஆர்என்ஏவில் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு முழு டிஎம்வி துகள் உருவாவதற்கான மரபியல் தகவல்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஆர்என்ஏல இருக்குது. டிஎம்வி வைரஸோட ஆர்என்ஏ 6500 நியூக்ளியோடைடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிஎம்வி வைரஸில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ 6500 நியூக்ளியோடைடுகளை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அதோட அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அண்ட் தென் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்வி டொபாக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை தேமல் வைரஸ்க்கு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு எது எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுதான் சுருள் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னது? சுருள் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் டொபாக்கோ மொசைக் வைரஸோட டயக்ராம். ஸோ இது எதனால இருக்குன்னா 2 பகுதி பொருட்களான கேப்சிடு புரத உரையினால் ஆனது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா கேப்சிடு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா மையத்தில் இருக்கிறது ஆர்என்ஏ. ஸோ இதான் சென்ட்ரல் ரீஜியன். இதான் என்னன்னு சொல்லுவோம் சென்ட்ரல் ரீஜியன். ஸோ அதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே. ஸோ இதான் என்னது டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் பாக்டீரியோபேஜ். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்னது பாக்டீரியோபேஜ். ஸோ அதை தமிழ்லையும் நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா பாக்டீரியோபேஜ்னு தான் சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வைரஸஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியா ஆர் கால்டு பாக்டீரியோபேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோபேஜ் என்று அழைக்கப்படுகிறது. பாக்டீரியங்களை தாக்கி அழிக்கும் வைரஸ்கள் பாக்டீரியோபேஜ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It literally means eaters of bacteria. ஸோ ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதன் நேரடியான பொருள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி மீன்ஸ் நேரடியாக சொல்லணும் அப்படின்னா பாக்டீரியா உண்ணிகள். அதான் ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா அப்படின்னா பாக்டீரியா உண்ணிகள். ஈட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறது சாப்பிட்றது. அப்போ பாக்டீரியாவை சாப்பிடக்கூடியது அதான் பாக்டீரியா உண்ணிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதே கிரேக்க வேர்டில் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பேஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஈட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீ சொல்கிறது டு ஈட். ஈட்டுன்னா என்னன்னு அர்த்தம் உண்ணுதல் அப்படின்னு கிரேக்க வார்த்தையிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் பேஜஸ் ஆர் abundant in soil, sewage water, fruits, vegetables and milks. ஸோ ரொம்ப முக்கியம். இது எங்கெல்லாம் அதிக அளவில் இந்த பேஜுகள் எல்லாமே எங்கே அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா abundant அப்படின்னா அதிக அளவுன்னு அர்த்தம். abundantனா என்னது அதிக அளவு. எங்கே காணப்படும்? சாயில். சாயில்னா மண்ணில் இருக்கக்கூடியது. அடுத்து சீவேஜ் வாட்டர் அப்படின்னா கழிவு நீரில் காணப்படக்கூடியது. ஃப்ரூட்ஸ்னா பழங்களில் காணப்படும். அடுத்து வெஜிடபிள்ஸ்னா காய்கறிகளில் இருக்கக்கூடியது. அடுத்து மில்க்னா பால் போன்றவற்றில் பேஜுகள் வந்து அதிகமாக காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ வேர் ஆர் ஃபவுண்ட் இன் பாக்டீரியா பேஜ் அப்படின்னா சாயில், சீ வாட்டர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்டு மில்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோபேஜ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோபேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாக்டீரியோபேஜின் அமைப்பு T4 பாக்டீரியா பேஜோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். The T4 page is டேட்போல் ஷேப்டு. ஸோ என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்போல். டேட்போல்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்போல். தலைப்பிரட்டை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? தலைப்பிரட்டை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டேட்போல் ஆர் ஷேப்டு அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டு, காலரு, டெய்லு, பேஸ் பிளேட் அண்டு ஃபைபர்ஸ். இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெட்டு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறது டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லாஸ்ட்டாக இருக்கிறது பேஸ் பிளேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறத காலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் அப்போ பாக்டீரியா பேஜ் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்போல் ஷேப் அப்படின்னா தலைப்பிரட்டை வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு. ஸோ இது நான் போடுறேன் பாருங்கள் ஸ்ட்ரக்சரு. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோன்னா ஹெட்டு. இங்கே இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா காலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காலரு. ஸோ அடுத்து இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்ல் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பேஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கீழே இருக்கிறது பேஸ் பிளேட்டு, டெய்லு. சரிங்களா? ஸோ அண்ட் தென் அதில் என்ன இருக்குன்னா ஃபைபர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னா T4 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ பாருங்கள் 1 மார்க்கில் கேட்கும்போது என்ன ஷேப்புன்னா டேட்போல் ஷேப்டு, கன்சிஸ்ட் ஆஃப் கழுத்து. ஹெட்டுனா கழுத்து,
அடுத்து கழுத்துப்பட்டை இருக்கக்கூடியது, தலை இருக்கும், சாரி, ஹெட்னா தலை, காலர்னா கழுத்துப்பட்டை, டெயில்னா வாலு, பேஸ் பிளேட் அப்படிங்கிறது அடித்தட்டு, அடுத்து இருக்கிறது ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது வாழ்நார்கள். ஸோ ஆகியவற்றை கொண்டுள்ளது தான் எது அப்படின்னா இந்த பாக்டீரியா பேஜ். ஸோ அடுத்து இருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஹெட் இஸ் ஹெக்ஸகோனல். ஸோ அதோட ஹெட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா hexagonal which consists of about 2000 identical protein subunits அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து அருங்கோண வடிவம். ஹெக்ஸகோனல் அப்படிங்கிறது அருங்கோணம். அருங்கோணம்னா 6 கோணம் இருக்கணும். பாருங்க நான் போடுறேன். 6 கோணம் அப்படிங்கிறது எதுன்னு பாருங்க. இது ஒரு கோணம், இங்க ஒரு கோணம் 2, இது ஒன்று 3, இங்கிட்டு ஒன்று 4, இது ஒன்று 5, இது ஒன்று 6. அதைத்தான் நம்ம ஹெக்ஸகோனல் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ல ஹெக்ஸா அப்படின்னா எத்தனைன்னு சொல்லுவோம்? 6 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹெக்ஸானா என்னன்னு சொல்லுவோம்? 6. அப்ப ஹெட் வந்து எப்படி இருக்கும்னா ஹெக்ஸகோனல். இதுதான் பாக்டீரியா பேஜோட ஹெட். ஸோ அது எத்தனை கோணமா இருக்கும்னா 6 கோணமா இருக்கும். அதனால அதுக்கு பேரு ஹெக்ஸகோனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஹெக்ஸகோனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் which consists of about 2000 identical protein subunits அப்படின்னு நம்ம சொல்றோம். அருங்கோண வடிவம் கொண்ட தலைப்பகுதி 2000 ஒத்த புரத துணை அலகுகளால் ஆனது. ஐடென்டிக்கல்னா ஒரே மாதிரின்னு சொல்லுவோம். ஒத்த புரத இணை அலகுகளால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் தென் த லாங் ஹெலிக்கல் டெயில் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்னர் டியூபுலர் car which is connected to the head by a collar அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ஒத்த துணை அலகுகளால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அண்ட் தென் த லாங் ஹெலிக்கல் டெயில், நீளமா இருக்கக்கூடிய இது நம்ம ஹெட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து நீளமா இருக்கக்கூடிய டெயில், அடுத்து கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெயில் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? டெயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டெயில் பார்த்தோம்னா லாங்கா இருக்கும். ஸோ ஹெலிக்கல் டெயில் கன்சிஸ்ட் ஆஃப் இன்னர் டியூபுலார். ஸோ உள்ள பார்த்தோம்னா இந்த மாதிரி டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஆட்டம் இருக்கக்கூடியது, அதான் இன்னர் டியூபுலார் கார் விச் இஸ் கனெக்டட் டு த ஹெட். ஸோ இந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? இந்த ஹெட் ரீஜியனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியது, அதான் கனெக்டட் டு த ஹெட் பை எ காலர். ஸோ அப்போ இதுக்கு தான் எக்ஸாக்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா காலர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? காலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் there is a base plate attached to the end of tail. ஸோ அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட். பேஸ் பிளேட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஹெட்டுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா நீளமாக ஒரு டெய்லாட்டம் இருக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும்? இதுதான் அடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பேஸ் பிளேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? பேஸ் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அட்டாச்டு டு த எண்ட் ஆஃப் டெய்லு. ஸோ இதுதான் டெய்லு. டெய்லோட எண்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட் வந்து அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு த பேஸ் பிளேட் கண்டெய்ன்ஸ் 6. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பேஸ் பிளேட் கண்டெய்ன்ஸ் 6 spikes. 6 spikes அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூர்முனை முட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைக்ஸ்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா முட்கள். முள் எப்படி இருக்கும்? கூர் முனையா இருக்கும். அதோட முனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெயில் ஃபைபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலோட முடிவு பகுதியில தான் அடித்தட்டு இணைஞ்சிருக்குன்னு சொல்றோம். அடித்தட்டு அப்படிங்கிறது 6 வாழ்நார்களையும் 6 முட்களையும் பெற்றுள்ளது. 6 வாழ்நார்களையும் 6 முட்களையும் டெயில் ஃபைபர்ஸையும், அதை எத்தனை? 6 ஸ்பைக்ஸ் அண்டு 6 டெயில் ஃபைபர்ஸ், 6 வாழ்நார்களையும் 6 முட்களையும் கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம். And then these fibers are used to attach the page on the cell wall of bacterial host during replication அப்படின்னு நம்ம சொல்லுவோம். These fibers அப்படிங்கிறது இத்தகைய நார்கள் பெருக்க சுழற்சியின் போது
These fibers are used to attach the page on the cell wall of bacterial host during replication. Replication அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்க சுழற்சியின் போது ஓம்புயிரி பாக்டீரியா செல்லின் ஓம்புயிரின ஹோஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம் ஓம்புயிரின்னு சொல்றோம். ஓம்புயிரி பாக்டீரியா செல்லின் செல் சுவருடன் பாஜுகள் ஒட்டிக்கொள்ள உதவுகிறது. அதான் அட்டாச்னா என்னன்னு சொல்லுவோம் ஒட்டிக்கும். அட்டாச்சுங்கிறது என்னது ஒட்டிக்கும். பேஜுகளோட என்ன பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா செல்லின் செல் சுவருடன் பேஜுகள் போய் என்ன ஆயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அண்ட் தென் டிஎன்ஏ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்ட், அதை தான் டிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ மாலிகுல் ஆஃப் about 50 μm is tightly packed inside the head அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 50 μm அளவுடையது அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை மியூஎம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 μmல இருக்கக்கூடியது. ஸோ 50 μm அளவுடைய ஈரிலை டிஎன்ஏ. ஸோ அதுதான் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈரிலை டிஎன்ஏ மூலக்கூறு இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளது. டைட்லி பேக்டு அப்படின்னா எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ரொம்ப இறுக்கமாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அடைச்சிருக்குன்னு சொல்லுவோம். இன்சைடு த ஹெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தலைப்பகுதியில் 50 μm அளவுடைய ஈரிலை டிஎன்ஏ மூலக்கூறு இறுக்கமாக அடைக்கப்பட்டுள்ளது. பேஜின் நீளத்தை விட அதன் டிஎன்ஏ மூலக்கூறின் நீளம் 1000 மடங்குக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். த டிஎன்ஏ about 1000 times longer than the page itself. எத்தனை டைம்ஸ் 1000 times longer than the page itself அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். பேஜின் நீளத்தை விட டிஎன்ஏ மூலக்கூறின் நீளம் 1000 லாங்கர் தென் த பேஜ் இட் செல்ஃப். நீளம் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியா பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு அப்படிங்கிறது ஹெக்ஸகோனல் சொன்னோம். ஸோ 1 2 3 4 5 6 அப்படின்னு ஸோ 6 கோணத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் ஹெக்ஸகோனல் ஹெட்டு. ஸோ அதில் இன்சைடில் தான் என்ன இருக்குன்னு சொல்லுவோம்னா டிஎன்ஏ. ஸோ ஹெட்டுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா காலர், அதான் கழுத்துப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். தலை இருக்குது, தலைக்கடுத்து கீழே இருக்கிறது காலர்னா கழுத்துப்பட்டைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இருக்கிறது ஷீத்துனால மேடப்பாக இருக்கும். ஸோ அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் பிளேட் அப்படிங்கிறது அடித்தட்டு. ஸோ அந்த இந்த ரீசியனை தான் என்னன்னு சொல்லுவோம்னா டெயில் ஃபைபர்ஸ், வாழ்நார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா டெயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் என்னது டெயிலு. ஸோ இந்த டெயில் இங்கே போய் கழுத்துப்பட்டையோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலரோட ஜாயின் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட பேஸில் என்ன இருக்குன்னா பிளேட்டு, அடித்தட்டு இருக்கக்கூடியது, அதான் பேசல் பிளேட் இந்த ரீஜியனு. ஸோ அடுத்து இதுலேருந்து வரக்கூடியது தான் டெயில் ஃபைபர். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? பெருக்க முறை அப்படிங்கிறது எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகிறது. ஸோ அதான் மல்டிப்ளிகேஷன். ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸ் அப்படிங்கிறது பேஜுகளின் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதில் பாருங்கள், பேஜஸ் மல்டிப்ளை த்ரோ த 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது 2 வெவ்வேறு வகையான வாழ்க்கை சுழற்சிகள் மூலம் பேஜுகள் பெருக்கம் அடைகின்றன. ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் மூலம் தான் மல்டிப்ளை ஆகுது. எது? பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லைட்டிக் ஆர் விர்லண்ட் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்கிள் லைட்டிக் ஆர் விர்லண்ட் சைக்கிள். அண்ட் தென் செகண்ட் ஒன் டைப் இஸ் லைசோஜெனிக் ஆர் ஏவிர்லண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிதைவு அல்லது வீரியமுள்ள. ஸோ அதுதான் விர்லண்ட் அப்படின்னா வீரியமுள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லைட்டிக்னா சிதைவு. அப்போ சிதைவு அல்லது வீரியமுள்ள சுழற்சி. அண்ட் தென் லைசோஜெனிக் ஆர் ஏவிர்லண்ட் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது லைசோஜெனிக்குங்கிறது
உறக்க நிலைன்னு சொல்லுவோம். லைசோஜெனிக்னா என்னது? உறக்க நிலை அல்லது ஏவிர்லண்ட் அப்படிங்கிறது வீரியமற்ற. ஏவிர்லண்ட் அப்படிங்கிறது என்னது? வீரியமற்ற சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு பேஜஸோட மல்டிப்ளிகேஷன்ல 2 types of life cycle. One is லைட்டிக் ஆர் விர்லண்ட் சைக்கிள், another one is லைசோஜெனிக் ஆர் ஏவிர்லண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நவ் we will discuss about first types of life cycle, லைட்டிக் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிக்கை. ஸோ லைட்டிக்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விர்லண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? விர்லண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ விர்லண்ட்டுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லைட்டிக் சைக்கிள். லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா விர்லண்ட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். விர்லண்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரியம் உள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? வீரியம் உள்ள அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம்னா விர்லண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அண்ட் தென் டியூரிங் லைட்டிக் சைக்கிள் ஆஃப் பேஜ், disintegration of host bacterial cell occurs and the progeny virions are released. ஸோ லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது லைட்டிக் சைக்கிள் ஆஃப் பேஜ், disintegration of host bacterial cell occurs and the progeny virions are released அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது சிதைவு சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் புதிதாக தோன்றும் வைரஸ்கள், ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் லைட்டிக் சைக்கிள் அப்போ ஹோஸ்ட் பாக்டீரியல் செல் அக்கர்ஸ் அண்ட் த ப்ரோஜெனி அப்படிங்கிறது புதிதாக தோன்றும், அதான் யங் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதான் ப்ரோஜெனி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரோஜெனினா என்னன்னு சொல்லுவோம்? யங் ஒன்ஸு. புதிதாக தோன்றும் வைரஸ்கள் செல்லுக்குள்ளே, பாக்டீரியா செல்லுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கம் அடைந்து ஓம்புயிரி பாக்டீரியா செல்லை வெடிச்சு, ஹோஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஓம்புயிரி பாக்டீரியா செல்லில் டிசன்டிகிரேஷன் அப்படின்னா வெடிக்கிறதுன்னு அர்த்தம். டிசன்டிகிரேஷன்னா என்னது? வெடிச்சு ஓம்புயிரி செல்லுக்குள்ளேயே செல்லு வெடித்து விரியான்களை வெளிப்படுத்துகிறது. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். விரியான் எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஹோஸ்ட் பாக்டீரியா செல்லு டிசன்டிகிரேட் ஆகுது, அதனால அதுலேருந்து வரக்கூடியது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா விரியான் அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு செல்லு புதிதாக தோன்றும் வைரஸ்கள் செல்லுக்குள்ளேயே என்னாகும் அப்படின்னா பெருக்கமடையும். பெருக்கமடைஞ்சு ஓம்புயிரி பாக்டீரியா செல்லில் வெடிச்சு அதுதான் எதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரியான்களை என்ன பண்ணோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் the steps involved in the lytic cycle are as follows. ஸோ இதில் நிறைய ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்றத ஓவராலாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு அர்த்தம்னா ஒட்டி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து இருக்கிறது பெனிட்ரேஷன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவோம்னா பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன்னா ஊடுருவுதல் அப்படின்னு சொல்லுவோம். பெனிட்ரேஷன்னா என்னன்னு சொல்கிறோம்? ஊடுருவுதல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் தேர்ட் ஒன் ஸ்டெப் இஸ் சிந்தசிஸ். சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுதல். சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறோம்? உற்பத்தி செய்யப்படுதல். அடுத்து அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன். அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன் அப்படின்னா தொகுப்பும் முதிர்ச்சியும் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? தொகுப்பும் முதிர்ச்சியும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஸ்டெப் இஸ் ரிலீஸ். லாஸ்ட் ஒன் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவோம்? ரிலீஸ். ரிலீஸ் அப்படின்னா வெளியேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஓவராலாக ஒரு வியூஸ் கொடுத்துட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த டாப்பிக்ல இருந்தே நமக்கு தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்சாப்ஷன் நடக்குது. ஸோ அட்சாப்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒட்டி கொள்ளுதல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பேட்ச் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா துகள்கள், வைரஸோட துகள்கள் ஓம்புயிர் செல்லோட என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஒட்டிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோம் உள்ள போய் அட்டாச் ஆகி ஒட்டிக்கும். ஒட்டுனதுக்கு அப்புறம் அடுத்த டாபிக் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் அப்படின்னா உள்ள போய் ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் பரவ ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பரவும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெனிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை எதை பயன்படுத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இயங்குமுறை நொதியை பயன்படுத்தி ஓம்புயிரி செல் சுவரில் வந்து கரைக்கப்பட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவும். பரவுனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பரவி முடிச்சிருச்சு எல்லா இடத்துக்குமே. பரவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா சிந்தசிஸ் பண்ணும். சிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உற்பத்தி செய்யப்படுதல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பாக்டீரியாவில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா குரோமோசோமினை சிதைவடைஞ்சிட்டு அதில் வந்து புரத உற்பத்தியை அதாவது டிஎன்ஏ வந்து இரட்டிப்படைய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உருவாக்குனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சுரேஷன் நடக்கும். உருவாக்குனதுக்கு அப்புறம் என்னது மெச்சுரேஷன் அண்ட் அசம்பிளி. அசம்பிளி அப்படின்னா என்னன்னா தொகுத்து என்ன பண்ணும் அப்படின்னா முதிர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொகுத்து என்ன பண்ணுது முதிர்ச்சி அடையுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அதோட டயக்ராம்னு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செல்லு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஒரு செல்லு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஷார்ட்டாக நான் போடுறேன் பாருங்க. இதுக்கு பேர் அட்சாப்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் போய் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரத உரை அதாவது அந்த பாக்டீரியா பேஜ் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒட்டிக்குது. ஒட்டுனதுக்கு அப்புறம் தான் உள்ள போய் என்ன அடுத்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடியது உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உற்பத்தி செய்து அப்படின்னா இப்படி ஒரு செல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஹெட்டு டெய்லுன்னு அந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. உற்பத்தி நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப் தான் அசம்பிள் அண்ட் மெச்சுரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு செல்லுக்குள்ள தனித்தனியா ஹெட்டும் டெய்லும் தனித்தனியா இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அசம்பிள் பண்ணும். ஸோ டெய்லோட ஹெட்டோட என்ன பண்ணும் அப்படின்னா டெய்ல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷனு. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப் தான் என்ன பண்றோம் அப்படின்னா அசம்பிள் ஆகி உள்ள இருக்கிறதுல இருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பாக்டீரியா பேஜ் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில வரும் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம் லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை வச்சு தான் நம்ம எழுதணும். அது பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும். பட் அதில் நம்ம படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் டயக்ராம். ஃபர்ஸ்ட் அட்சாப்ஷன் ஒட்டிக்குது. அடுத்து இருக்கிறது என்ன நடக்குதுன்னா பெனிட்ரேஷன் உள்ள ஊடுருவுது. ஊடுருவுனதுக்கு அப்புறம் சிந்தசிஸ் பெருக்கமடைய உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன் அப்படிங்கிறது தொகுப்பும் முதிர்ச்சியும் அதை தொகுத்து முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் வெளியேற்றம் நடக்குது. ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள் ஆர் விர்லன் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அட்சாப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். லைட்டிக் சைக்கிளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா சிதைவு சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் புதிதாக தோன்றக்கூடிய வைரஸ் செல்லுக்குள்ளே பெருக்கம் அடைஞ்சு ஓம்புயிரி பாக்டீரியா செல்களில் வெடித்து விரியன்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் எப்படி வெளியேற்றுது அப்படின்றது தான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணும் அப்படின்றது தான் லைட்டிக் சைக்கிள் சிதைவு சுழற்சின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அட்சாப்ஷன் அப்படிங்கிறது ஒட்டி கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தமிழ் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஒட்டி கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அட்சாப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது பார்க்கலாம். பேஜ் T4 particles interact with cell wall of host. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பேஜ் அதான் T4 பார்ட்டிகலு பேஜோட துகள்கள் பார்ட்டிகல்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம் துகள்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணி வைரஸோட ஓம்புயிரி செல்லில்
சுவருடன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா தொடர்பை வந்து என்ன பண்ணிக்கும் ஏற்படுத்திக்கும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணிக்கும் வித் செல் வால் ஆஃப் ஹோஸ்ட் சரிங்களா. ஓம்புயிரி செல்லோட சுவருடன் ஃபர்ஸ்ட் ஒரு தொடர்பினை ஏற்படுத்திக்குது. ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அதான் எது அப்படின்னா எச்சசியா கோலை, அதான் ஈகோலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எச்சசியா கோலைக்கு ஷார்ட்டா நம்ம என்னன்னு சொல்லலாம், ஈகோலை. அதான் ஓம்புயிரி செல்லு, அதுதான் ஹோஸ்ட் செல்லு. ஹோஸ்ட்டுங்கிறது ஓம்புயிரி, அது எந்த செல்லு அப்படின்னா ஈகோலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா. ஸோ ஈகோலையோட செல்லோட சுவர்ல ஃபர்ஸ்ட் ஒரு தொடர்பினை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஏற்படுத்திக்கும். அடுத்து the page tail make contact between the two and tail fibers recognize the specific receptor sites present on bacteria cell surface அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோஸ்ட் செல் வாலோட ஃபர்ஸ்ட் ஒரு தொடர்பினை ஏற்படுத்துதுன்னு சொல்றோம். அடுத்து அந்த இரண்டிற்கும் இடையே பேஜோட நார்கள்ல ஒரு பிணைப்பை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திடும். ஸோ இது பாக்டீரியா செல் பரப்புல ஒரு குறிப்பிட்ட ஏற்பெல்லை மூலமாக தான் நிகழ்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சைட்டு ஸ்பெசிபிக் சைட்டு பிரசன்ட் அண்ட் பாக்டீரியா செல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து the lipopolysaccharides of tail fibers act as a receptor in pages அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜோட ஏற்பிகளாக செயல்படக்கூடியது. ஸோ அதான் லிப்போபாலிசாக்ரைட்ஸ் ஆஃப் டெய்ல் அப்படின்னு நம்ம சொல்றோம். லிப்போபாலிசாக்ரைடு வாழ்நார்களின் லிப்போபாலிசாக்ரைடு பேஜ்களின் ஏற்பிகளாக ஃபர்ஸ்ட் செயல்படக்கூடியது. அடுத்து the tail fibers act as a receptor in pages அப்படின்னா பாக்டீரியா பேஜில் ஏற்படும் ஒத்தேற்பின் நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். the process involving the recognition of page to bacterium is called landing அப்படின்னு நம்ம சொல்றோம். the process involving the recognition of page to bacterium is called landing அப்படிங்கிறது பரப்பிரங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம், பரப்பிரங்கல். ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்டீரியத்தோட பேஜ்கள் ஏற்படுத்தும் ஒத்தேற்பு நிகழ்வுகள் அனைத்தையுமே உள்ளடக்கியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அதான் பரப்பிரங்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் ஒன்ஸ் த கான்டாக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் டெய்ல் ஃபைபர்ஸ் and bacterial cell, tail fibers bend to anchor the pins and base plate to the cell surface. This steps is called pinning அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பின்னிங் அப்படிங்கிறது குத்துதல் அப்படின்னு அர்த்தம். பின்னிங் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்க, வாழ்நார்களும் பாக்டீரியா செல்களுக்கும் இடையேயான தொடர்பை உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்நார் வந்து டெய்ல் ஃபைபர்ஸ் பிட்வீன் எஸ்டாப்ளிஷ்டு ஒன்ஸ் கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் டெய்ல் ஃபைபர்ஸ் அண்ட் பாக்டீரியா செல்லு. வாழ்நார்களும் பாக்டீரியா செல்களுக்கும் இடையேயான அதான் பிட்வீன் சொல்லுவோம், இடையான தொடர்பை உறுதி செஞ்சவுடன் டெய்ல் ஃபைபர்ஸ் வந்து பெண்டுனா வளைஞ்சு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா வாழ்நார்கள் வளைஞ்சு to anchor the pins and base plate to the cell surface. ஸோ அது வந்து என்ன பண்ணிக்கும்னா வாழ்நார்கள் வளைஞ்சு பொருந்தி அடித்தட்டு மற்றும் முட்களினால் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியா செல்களின் மீது நன்கு பொருத்தப்படுகிறது. ஸோ பேஸ் பிளேட் அப்படின்னா அதோட அடித்தட்டில் வந்து நன்கு செல் சர்ஃபேஸ் நல்லா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிற மாதிரி பொறுத்துட்டு இந்த நிகழ்வுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் லேண்டிங்னா என்ன, பின்னிங்னா என்ன அப்படின்றது ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க சரிங்களா. ஸோ லேண்டிங் அப்படிங்கிறது பாக்டீரியத்தோட பேஜ்கள் ஏற்படுத்தும் ஒத்தேற்பு நிகழ்வுகள் அனைத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். பின்னிங் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்ல் ஃபைபருக்கும் பாக்டீரியா செல்லுக்கும் இடையேயான கான்டாக்டை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அடுத்து டெய்ல் ஃபைபர் பெண்டாகும். பெண்டானதுக்கப்புறம் பேஸ் பிளேட்டில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸோட நல்லா என்ன பண்ணிக்கும்னா பொருத்திக்கும். அந்த நிகழ்வுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பின்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
பெனிட்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஊடுருவுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ஊடுருவுதல். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பெனிட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஊடுருவுதல் அப்படிங்கிறது என்னது? பெனிட்ரேஷனு. The penetration process involves mechanical and enzymatic digestion of the cell wall of the host அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இயங்குமுறை, அதுதான் மெக்கானிக்கல் இயங்குமுறை மற்றும் நொதியை பயன்படுத்தி, அதான் என்சைமேட்டிக் நொதியை பயன்படுத்தி ஓம்புயிரி செல் சுவரை, ஹோஸ்ட்னா ஓம்புயிரி, செல்வான்லாம் செல் சுவர், ஓம்புயிரி செல் சுவரை கரைக்கப்பட்டு, ஸோ டைஜஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? கரைக்கப்பட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும், ஊடுருவும். சரிங்களா? ஓம்புயிரி இயங்குமுறை மற்றும் நொதியை பயன்படுத்தி ஓம்புயிரி செல் சுவரை கரைக்கப்பட்டு ஊடுருவுதல் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் at the recognition site page digest certain cell wall structure by viral enzyme லைசோசைம். ஸோ அந்த வைரல் என்சைம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லைசோசைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஊடுருவுதல் நடைபெறுதுன்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிணைக்கப்பட்ட பகுதியில வைரஸின் நொதியான லைசோசைம், ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம்? லைசோசைம். வைரஸோட நொதியான லைசோசைமை பயன்படுத்தி பாக்டீரியாவோட செல்வாலை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைக்கும். பாக்டீரியாவோட செல்வாரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சிதைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கும்? பாக்டீரியாவோட செல்வாலை சிதைக்குது. சிதைச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் பின்னிங் த டெயில் ஷீத் கான்ட்ராக்ட் அண்ட் அப்பியர் ஷார்ட்டர் அண்ட் திக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து சிதைச்சிருச்சு ஃபர்ஸ்ட். அடுத்து குத்துதல், அதுதான் பின்னிங்னு நம்ம சொல்லுவோம். குத்துதல் நிகழ்வுக்கு பிறகு வாழ்வுரை சுருங்குவதால், ஸோ அதான் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்? சுருங்குவதால், கான்ட்ராக்ட் நடக்குது, சுருங்குவதால் பேட்ச் தடித்து குட்டையாகவும் காணப்படுகிறது. சுருங்குவதால் அப்பியர் ஷார்ட்டர்னா குட்டையாகவும், திக்கர் அப்படின்னா ரொம்ப தடித்தும் காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வாழ்வுரை வந்து சுருங்குது, அதனால பேட்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடித்தும் தட்டையாகவும், தடித்தும் அடுத்து என்னது குட்டையாகவும் காணப்படக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து ஆஃப்டர் கன்ட்ராக்ஷன் ஆஃப் த பேஸ் பிளேட் enlarged through which DNA is injected into the cell wall without using metabolic energy after contraction. ஸோ சுருங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதனை அடுத்த அடித்தட்டோட மைய பகுதி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கன்ட்ராக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பேஸ் பிளேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்லார்ஜ் த்ரோ விச் டிஎன்ஏ இஸ் இன்ஜெக்டட் இன்டு த செல் வால் வித்தவுட் யூசிங் மெட்டபாலிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடித்தட்டின் மைய பகுதி விரிவடைகிறது. இதன் வழியாக தான் பேஜோட டிஎன்ஏ மூலக்கூறு தலைப்பகுதியில இருந்து எங்க போகும்னா பாக்டீரியா செல்லுக்குள்ள உள்ளீடற்ற மைய குழாய் வழியாக வளர்சிதை மாற்ற ஆற்றல் செலவின்றி என்ன பண்ணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? செல்வால் வித்தவுட் அப்படின்னா எந்த ஒரு எனர்ஜியையும் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள செலுத்திடலாம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் the step involving injection of DNA particle alone into the bacterial cell is called transfection. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்து உள்ளீடற்ற மையக்குழாய் வழியா வளர்சிதை மாற்ற ஆற்றல் எந்த ஒரு ஆற்றலும் இல்லாம நம்ம உள்ள செலுத்திட்டோம். ஸோ இவ்வாறு the steps involving injection of DNA, ஸோ அதுக்கடுத்து டிஎன்ஏ துகள்கள் தன்னிச்சையாக செலுத்தப்படுவது ஊடு தொற்றல் என அழைக்கப்படுகிறது. டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஊடு தொற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? ஊடு தொற்றல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதான் டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என அழைக்கப்படுகிறது. அதுக்குள்ள தன்னிச்சையாவே டிஎன்ஏ வந்து இன்ஜெக்ஷன் பண்றோம். ஸோ இன்ஜெக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ particle alone into the bacterial cell is called transfection அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஒரு 2 மார்க். ஓகேவா? and then the empty protein coat leaving outside the cell is known as host அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ என்னது கோஸ்ட். இங்கே வந்து நம்ம கோஸ்ட்னா பேயின்னு எடுத்துக்க கூடாது, வெறும் கூடு அப்படின்னு அழைக்கப்படலாம். சரிங்களா? ஸோ த எம்டி புரோட்டீன் கோட் லீவிங் அவுட் சைடு த செல் இஸ் நோன் அஸ் கோஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா வெறும் கூடு. ஸோ ஊடுருவுதலுக்கு பிறகு ஓம்புயிரி செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடிய பேஜின் வெற்று புரத உரைய வெறும் கூடு என்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் செகண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் சிந்தசிஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்றோம்? சிந்தசிஸ். சிந்தசிஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்படுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? உற்பத்தி. அதான் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உற்பத்தி செய்யப்படுதல். ஸோ இதில் பார்த்தோம் ஃபஸ்ட்டு அட்சாப்ஷன் ஒட்டிக்கிச்சு, அதுக்கடுத்து ஊடுருவுதல் நடந்துருச்சு, அதுக்கடுத்து தான் உள்ள என்ன ஆகும் அப்படின்னா உற்பத்தி செய்யறது. The step involves the degradation of bacterial chromosome, protein synthesis and DNA replication அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதில் பாக்டீரியா இந்த ப்ராசஸில் திஸ் ஸ்டெப்ஸ்னா இந்நிலையில் பாக்டீரியா குரோமோசோமினை டீக்ரடேஷன் அப்படின்னா சிதைவடைய செய்வதுடன், டீக்ரடேஷன்னா என்னது? சிதைவடைய செய்து. எது? பாக்டீரியல் குரோமோசோமை சிதைவடைய செய்வதுடன் புரத உற்பத்தியையும், புரோட்டீன் சிந்தசிஸ்னா புரத உற்பத்தியையும், டிஎன்ஏ இரட்டிப்படைதலையும், டிஎன்ஏ இரட்டிப்படைதல், ரிப்ளிகேஷன்னா இரட்டிப்படைதலையும் நடைபெறுகிறது. சரிங்களா? ஸோ குரோமோசோமினை சிதைவடைய செய்யறதுடன் புரத உற்பத்தியையும் டிஎன்ஏ இரட்டிப்படைகிறதும் இங்கே நடக்கக்கூடியது, நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து the page nucleic acid takes over the host biosynthetic machinery அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The page nucleic acid takes over the host biosynthetic machinery அப்படின்னு நம்ம சொல்றோம். biosynthetic machinery அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரினை வாக்கத்தை. ஸோ அதான் உயிரினை வாக்கத்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு பேஜின் உட்கரு அமிலம், ஸோ அதான் பேஜ் நியூக்ளிக் ஆசிட் நம்ம சொல்கிறோம். பேஜின் உட்கரு அமிலம் ஓம்புயிரி உயிரின வாக்கத்தை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறது. ஓம்புயிரினத்தை வந்து நாம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா கொண்டு வந்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஹோஸ்ட் டிஎன்ஏ கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட் அண்ட் பிரேக் டவுன். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்புயிரோட டிஎன்ஏவோட செயலிழப்பு வந்து என்ன பண்ணுதுன்னா செயலை இழந்து செய்யப்பட்டு பின்னர் துண்டுகளாக உடைக்கப்படுகிறது. டிஎன்ஏவை வந்து என்ன பண்ணிடணும்? இன்ஆக்டிவேட், அதோட செயலை வந்து இழக்க வச்சுட்டு அதுக்கடுத்து அதில் என்ன நடக்குதுன்னா பிரேக் டவுன் நடக்குது, உடைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து இந்த பேஜ் டிஎன்ஏ சப்ரஸஸ் த synthesis of bacterial protein and directs the metabolism of the cell to synthesize the proteins of the page particles and simultaneously replication of page DNA also take place அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் பாருங்க ஃபர்ஸ்டே பிரேக் டவுன் நடந்துருச்சு. பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ சப்ரஸஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன் and directs the metabolism of the cell to synthesize the proteins of the page particles and simultaneously replication of page DNA. and then என்ன சொல்றோம் அப்படின்னா page DNA also take place அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா துண்டு துண்டா உடைச்சிட்டு இந்நிலையில பேஜ் டிஎன்ஏ பாக்டீரியாவின் புரத உற்பத்தியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ரஸ் பண்ணணும். டிஎன்ஏ சப்ரஸஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் புரோட்டீன். சப்ரஸ்னா என்ன பண்ணணும்? தடுக்கணும் ஃபர்ஸ்ட். எதை? டிஎன்ஏ பாக்டீரியல் புரோட்டீனை. டிஎன்ஏ பாக்டீரியாவோட புரத உற்பத்தியை தடுத்து நிறுத்தி அடுத்து பாக்டீரியா செல்லோட வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் மூலமா அதான் மெட்டபாலிசம் ஆஃப் த செல் டு சிந்தசிஸ் புரோட்டீன் ஆஃப் த பேஜ். ஸோ வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் மூலம் பேஜ் துகள்களின் புரத உற்பத்தியை தூண்டுகிறது. ஃபர்ஸ்ட் பேஜ் டிஎன்ஏ பாக்டீரியாவின் புரத உற்பத்தியை தடுத்துட்டு
பாக்டீரியா செல்லுல வளர்சிதை மாற்ற செயல்கள் மூலமா பேஜ் துகள்களோட புரத உற்பத்தியை என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணும், தூண்டும். என்ன பண்ணும்? தூண்டுகிறது. அதே சமயத்துல சைமல்டேனியஸ்லி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா, அதே சமயத்துல ரிப்ளிகேஷன் ஆஃப் பேஜ் டிஎன்ஏ ஆல்சோ டேக் பிளேஸ். பேஜ் டிஎன்ஏகளும் இங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பெருக்கமடையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். இதான் என்னது? சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்பு அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். ஸோ அடுத்து இருக்க ஸ்டெப்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். அசம்பிளி அப்படிங்கிறது தொகுப்பும் அப்படின்னு சொல்லுவோம். மெச்சுரேஷன்னா முதிர்ச்சியும் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பும் முதிர்ச்சியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். The DNA of page and protein coat are synthesized separately and are assembled to form page particles அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பேஜ் டிஎன்ஏக்களும் புரத உரைகளும் ஓம்புயிர் செல்லுக்குள்ள தனித்தனியே பேஜ் டிஎன்ஏக்களும் புரத உரைகளும் செப்பரேட்லி அப்படின்னா தனித்தனியே ஓம்புயிர் செல்லுக்குள்ள அசம்பிள்டு டு ஃபார்ம் பேஜ் பார்ட்டிகல்ஸ் தனித்தனியா என்ன பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படுகிறது. எதுல? ஓம்புயிர் செல்லுக்குள்ள. எதுல? ஓம்புயிர் செல்லுக்குள்ள. பின்னர் the process of assembling the page particles is known as maturation. ஸோ உருவாக்கப்படுது. பின்னர் இவை தொகுக்கப்பட்டு முழுமையான வைரஸ்களாக மாற்றப்படுகிறது. அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றப்படுகிறது. பேஜ்களின் பகுதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு முழு வைரஸ் துகள்களாக மாறும் நிகழ்ச்சியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? முதிர்ச்சி அடைதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடுத்து ஆஃப்டர் 20 minutes ஆஃப் இன்ஃபெக்ஷன் about 300 நியூ பேஜஸ் ஆர் அசம்பிள்டு. ஸோ இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். இதுல 2 மார்க் வந்து மெச்சுரேஷன்னா என்ன அப்படின்றது 2 மார்க் எழுதிக்கணும். தொற்றுதல் நிகழ்ந்த 20 நிமிடங்களுக்கு பிறகு சுமார் 300 புதிய பேஜ்கள் தொகுக்கப்படுகின்றன. சரிங்களா? 20 minutes ஆஃப்டர் 20 minutes முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் 20 நிமிஷத்துல 300 நியூ பேஜஸை வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா உருவாக்கிக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதான் என்னது? மெச்சுரேஷன். ஸோ அடுத்த ப்ராசஸ் ரிலீஸ். ஸோ அடுத்து இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரிலீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரிலீஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியேற்றம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? வெளியேற்றம். The page particle gets accumulated inside the host cell and are released by the lysis of host cell wall அப்படின்னு சொல்றோம். தொடர்ந்து சேய் பேஜ்களின் எண்ணிக்கை பேஜ் பார்ட்டிகல் கெட்ஸ் அக்குமுலேட்டட். ஸோ தொடர்ந்து சேய் பேஜ்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஓம்புயிரி செல் சுவர் வெடித்து ஹோஸ்ட் செல்லுனா ஓம்புயிரி செல் சுவர் என்ன ஆயிரும்? வெடித்து பேஜ்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசிஸ்னா சிதைவு, வெடித்து பேஜ்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியேற்றப்படுகிறது. அதான் ரிலீஸ்டு. சரிங்களா? பேஜ்கள் வந்து என்ன ஆகுது? வெளியேற்றப்படுகிறது. ஸோ அப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? லைட்டிக் சைக்கிள். ஸோ லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறதோட டயக்ராம் பார்க்கலாம். See the diagram. So this is for a லைட்டிக் சைக்கிள். ஸோ லைட்டிக் சைக்கிளோட டயக்ராம் இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இதே ஸ்டெப்பை தான் அப்படியே நமக்கு எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் லைட்டிக் சைக்கிள். என்னன்னு சொல்லலாம்? லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைவு சுழற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? சிதைவு சுழற்சி. ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லைட்டிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்றோம்? லைட்டிக் சைக்கிள். ஸோ அதோட டயக்ராம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்சார்ப்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அட்சார்ப்ஷன். அட்சார்ப்ஷன்னா என்னது? ஒட்டிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்டீரியல் ஜீனோம் இருக்கக்கூடிய ஒரு செல்லு ஹோஸ்ட் செல். அதான் என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் ஹோஸ்ட் செல்லு. இந்த ஹோஸ்ட் செல்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒட்டிக்கும். ஸோ இதுதான் ஒட்டக்கூடிய சர்ஃபேஸ். அதோட செல்வாலோட சர்ஃபேஸில் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிக்கும். அதுதான் அட்சார்ப்ஷன்.
அட்டாச் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா பெனிட்ரேஷன். பெனிட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஊடுருவுதல் நடக்கும். என்னது? அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வந்து உள்ளே போகிறதுக்கூடிய எல்லா மரபணு செய்தி இதுதான் பாக்டீரியல் ஜீனோம்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மரபணு செய்தி எல்லாமே. அடுத்து பெனிட்ரேஷன்னா பேஜ் டிஎன்ஏ இதுதான். ஸோ அப்போ இந்த பேஜில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து எங்கே என்ட்ரு ஆகுது? ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆகிட்டு அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் டிஎன்ஏ அதாவது பேஜோட டிஎன்ஏ மூலக்கூறோட தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுது? உள்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகும். உள்ளே வந்து என்ன ஆகுது? தன்னிச்சையாகவே செலுத்தப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம டிரான்ஸ்பெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்பெக்ஷன். இங்கேயே நமக்கு பின்னிங்கு லேண்டிங்ன்ற 2 ப்ராசஸுமே நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரப்பிரங்கள் ஒன்று, இன்னொன்று வந்து குத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ லேண்டிங் அப்படிங்கிறது பாக்டீரியா பேஜுகள் ஏற்படுத்தும் ஒத்தியேற்பு நிகழ்வுகள் அனைத்தையும் உள்ளடக்கியது பரப்பிரங்கள் லேண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்னிங் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வாழ்நார் வந்து வளைந்து அதோட அடித்தட்டு மற்றும் முட்களினால் பாக்டீரியா செல்கள் மீது நன்கு என்ன பண்ணுது அப்படின்னா பொருத்தப்படுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நல்லா பொருத்திடுச்சு. பொருத்தினதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை தன்னிச்சையாக நம்ம என்ன பண்ணுறோம்? உள்ளே செலுத்துகிறோம். ஊடுருவுது. அதான் டிரான்ஸ்பெக்ஷன். அதான் பெனிட்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஊடுருவுனதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடியது சிந்தசிஸ். அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லுவோம்? சிந்தசிஸ். சிந்தசிஸ்னா உற்பத்தி செய்து. அதாவது பாக்டீரியா குரோமோசோமினை சிதைவடைய செய்வதுடன் புரத உற்பத்தியையும் டிஎன்ஏ இரட்டிப்பாதலையும் என்ன பண்ணுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடைபெறுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா புரத உற்பத்தி டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் இதெல்லாம் தனித்தனியாக என்ன பண்ணிடும்னா உற்பத்தி பண்ணிடும். எதில்? ஹோஸ்ட் செல்லில். சரிங்களா? சிந்தசிஸ் உற்பத்தி நடந்துருச்சு. உற்பத்தி நடந்ததுக்கப்புறம் அசம்பிளி அண்ட் மெச்சுரேஷன். தனித்தனியாக இருக்கக்கூடிய புரோட்டீனு டெய்லு ஹெட்டு இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி ஆகுது. இங்கே பாருங்கள் எல்லாமே ஒன்றா ஜாயின் ஆகுது. அப்போ அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன் அடையுது. மெச்சுரேஷன் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். அதோட செல்வாரை கிழித்துக்கிட்டு உள்ளேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடியது. ஸோ அதான் ரிலீஸ் ஆஃப் நியூ பேஜ் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷின் லைட்டிக் சைக்கிள் கண்டிப்பாக டயக்ராமும் வரையணும். ஸோ இதான் என்னது? ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைடிக் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதை தான் ஷார்ட் ஃபார்மாக டிஎம்வி வைரஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அண்ட் தென் இருக்கிறது பாக்டீரியா பேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியா பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஆர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பேஜஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் 2 டைப்ஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் இருக்குது. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்த்தோன்னா லைடிக் சைக்கிள் ஆர் விர்லண்ட் சைக்கிளை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் ஃபாலோயிங் 5 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அட்சாப்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் பெனிட்ரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் சிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் அசம்பிளி அண்டு மெச்சுரேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பு ரிலீஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அண்ட் தென் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.